கோவை கல்லூரி மாணவி விவகாரத்துல கஸ்தூரி சொன்னது சரியா தவறா? கோவை கல்லூரி மாணவி 3 பேரால கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தோட அதிர்ச்சியிலிருந்து இன்னும் தமிழக மக்கள் மீண்டு வரலன்னு தான் சொல்லணும். இந்த கொடூர சம்பவத்துல ஈடுபட்ட 3 பேரும் சம்பவத்தன்னைக்கு போதையில இருந்ததா சொல்லப்படுற நிலையில அவங்கள கால்கள்ல சுட்டு பிடிச்சிருக்காங்க தனிப்படை போலீசார். என்கவுண்டர் ஜஸ்ட் மிஸ்ன்னு ஒரு பேச்சும் அடிபடுது. இதுக்கிடையில தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் கிடையாது அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில கஸ்தூரியோட கருத்து பேச்சு பொருளா மாறி போயிருக்கு. அவங்க பேசும்போது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நைட்டு 11 மணிக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஏன் சந்திச்சு பேசணும்? அவங்களுக்கு பேச வேற இடமே கிடைக்கலையா? இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை மட்டும் நான் குற்றம் சொல்லல, கூட இருந்த ஆணும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அச்சுறுத்தல் அதிகமா இருக்கிற பாதுகாப்பு இல்லாத இடத்துல ஏன் அவங்க சந்திக்கணும்? சமூக விரோதிகள், மது மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க இந்த மாதிரி இடத்துல அதிகமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கார் வருதுன்னா அவங்க நிச்சயமா அந்த காரை நோட்டமிட்டு இப்படி செய்திருப்பாங்க. இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்களை நான் குற்றவாளிகள்னு சொல்லல. இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு யாரும் போகாதீங்கன்னு தான் சொல்றேன்னு பேசியிருக்காங்க கஸ்தூரி. இவங்களுடைய பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.